அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிய பரிகாரம் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்கழி மாதத்தினுடைய புதன்கிழமை, அதாவது இந்த புதன்கிழமையில் நம்ம புதன் பகவானை வழிபாடு செய்யும்போது நம்ம தொழிலில் நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. தொழில் சிறக்கணும், கல்வியில் சிறந்து விளங்கணும். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கோம், அந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தால் அந்த இன்டர்வியூவில் நல்ல சக்ஸஸ் அடையணும். பொதுவாக படிப்பு விஷயத்துக்கும் தொழில் விஷயத்துக்கும் புதன் பகவான் அந்த அளவு நன்மை செய்வாருங்க. இந்த புதன் பகவானை நம்ம வீட்டிலிருந்தும் வழிபாடு செய்யலாம், கோயிலில் போய் வழிபாடு செய்யலாம். நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு செய்யணுன்னா இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு நவக்கிரகம் இருக்க அந்த கோயில், பொதுவாகவே சிவன் கோயிலில் எல்லாமே நவக்கிரகங்கள் இருக்கும். அந்த கோயிலில் போய் அங்கே இருக்க நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. அது எப்படி ஏற்றுன்னு பார்த்தீங்கன்னா, புதனுடைய பகவானுடைய நிறம் சொல்கிறதே பச்சை நிறங்க. நீங்கள் வீட்டிலிருந்தே கொஞ்சம் பச்சை பயிர் கொண்டு போங்க. பச்சை பயிர்னால் முழு பயிர். அந்த பச்சை பயிரை கொண்டு போய் ஒரு தாம்பாளத்தட்டில் நிரப்பிட்டு அது மேலே ஒரு அகல் வச்சு பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி கிழக்கு முகம் பார்த்து தீபம் ஏற்றுங்க. அவருக்கு பிடித்த தானியமாக அந்த பச்சை பயிர் மேலே தீபமேற்றி அவரை மனசார வழிபடுங்க. அவருக்கு பிடிச்ச மலர்கள் வாங்கி நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சுட்டு, நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையணும், என்னுடைய தொழில் வெற்றி அடையணும்னு வேண்டுங்க. தொழிலுக்கு வேண்டியவங்க தொழிலை வேண்டலாம், படிப்புக்கு வேண்டியவங்க படிப்புக்காக வேண்டலாம். யாருக்கு என்ன தேவையோ அதை வேண்டி மனசார வழிபாடு செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த கோயிலே ஒரு அரை மணிக்கிறோ இல்லைன்னா ஒரு 1/4 மணிக்கிறோ உட்காந்து மனசார அந்த ஏற்றி வச்ச தீபத்தை பார்த்து உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் சொல்லுங்கள். அது கண்டிஷனாக நிறைவேறும். இப்போ கோயிலுக்கு போக முடியாதவங்க என்ன செய்யலாம், இன்றைக்கி ராத்திரி புதன் ஒரு 8 to 9 இருக்குது. அந்த சமயத்தில் பொதுவாக புதன் பகவான் படம் வீட்டில் நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க, அதில் பஞ்சு திரிட்டு நெய் ஊற்றி கிழக்குமுக தீபம் ஏற்றுங்க. அந்த அகல் தீபத்தை நீங்கள் ஒரு தட்டு, அதாவது பித்தாளை தட்டு, செம்பு தட்டு, அந்த தட்டு தாம்பாளம்பழ தட்டு எடுத்து அதில் பச்சை பயிர் நிரப்பி அது மேலே அந்த தீபத்தை வச்சு நீங்கள் மனசார அவருடைய மந்திரங்களை சொல்லி வேண்டுங்க. தூப தீபம் காட்டுங்க. அவருக்கு பிடிச்ச ஒரு நெய்வேத்தியமான ஒரு பால் பாயசம் வச்சு நீங்கள் வேண்டலாம். அதை அந்த அகல் விளக்கே நம்ம புத பகவானாக நம்ம அதில் அவரை எழுந்தருளை செய்து நம்ம புதன் பகவானை நினச்சி நம்ம வேண்டினாலும் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுங்க. முக்கியமாக அந்த பச்சை பயிரை நீங்கள் என்ன செய்யுங்க, நாளைக்கு அந்த பச்சை பயிர் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. அப்படி பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பசுமாடுங்கிறது பொதுவாக 30 முக்கோடி தேவர்கள் குடியிருக்கிற ஒரு இதாகவும் பசுமாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் இந்த இதை தானமாக இந்த உணவாக கொடுத்துருங்க. கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையதை உங்களுக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி படிப்பு விஷயம்னாலும் சரி, பிள்ளைங்களுடைய படிப்புலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறத பார்க்க முடியும். இது தொடர்ந்து ஒரு 9 புதன்கிழமை இப்படி செஞ்சுட்டு வாங்க. அதாவது ஒரு 3-4 புதன்கிழமை செய்யும்போதே நம்ம வாழ்க்கையுடைய வளர்ச்சி, தொழிலுடைய வளர்ச்சி உங்களால் கண்கூடாவே பார்க்க முடியுங்க. நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் புதன் பகவானிடம், உங்களுடைய தொழில்களானாலும் படிப்பானாலும் நல்ல சிறப்பாக அமையட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.